வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் நோயின்றி வாழ வழிகாட்டும் இயற்கை விவசாயம் எனும் தலைப்பில் பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். இயற்கை விவசாயம் வழி வேளாண் பணிகளில் ஒரு காலத்தில் ஈடுபட்டவர்கள் இன்றளவிலும் நல்ல உடல் திடனுடன் எந்தவிதமான நோய்களுக்கும் உட்படாமல் வாழ்ந்து வருவதை நாம் காண்கிறோம். அதே வேளையில் இன்றைய சந்தையினரில் பலரும் செயற்கை விவசாயத்தில் முழுமையாக ஈடுபாடு காட்டி தானும் உடல் ரீதியாக பலகீனமாவதுடன் அந்த விளைபொருட்களை வாங்கி உபயோகப்படுத்துவோரையும் நோய் உபாதைகளுக்கு உட்படுத்துகின்றனர். உண்மையிலேயே இயற்கை விவசாய நடைமுறை வழி உற்பத்தி செய்யப்படும் விளைபொருட்கள் உடல் நலனை பாதுகாக்குமா? இயற்கை விவசாய பணிகளை முறையாக செயல்படுத்துவது கடினமான பணியா? பயிற்சிகள் தேவையா? பயிர்கள் தேர்வில் கவனம் தேவையா? இயற்கை வழி உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் சந்தைப்படுத்துவது கடினமான பணியா? இதுபோன்று பல்வேறு தகவல்களை நேரலை வாயிலாக எடுத்துரைப்பதற்காக தற்போது எனக்கு முன்னால் நமது நிலையத்தில் ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் பரசேரி பகுதியைச் சேர்ந்த ஏ. மதிபூசன் அவர்கள். இப்போது நாம் அவர்களிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய வேளாண்மை அனுபவம் அப்படிங்கும்போது உத்தேசமா எத்தனை ஆண்டு காலம்? கடந்த ஒரு 7 வருஷமா இந்த இதுல தான் நான் இருந்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி சின்ன குழந்தையில என்னுடைய அப்பா அவர் பண்ணும்போது அவரோட சின்ன குழந்தையா இருந்தாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணேன். அப்படிதான் என்னுடைய விவசாய தொடர்பு வந்து ஆரம்பிச்சது. எதுவரை படிச்சிருக்கீங்க? நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன். சிவில் இன்ஜினியரா இருந்தேன். வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஓஹோ, ஆமா. சரி, வெளிநாட்டுல வேலை பார்த்திருக்கீங்க. வெளிநாடு வேலை அப்படிங்கும் போது கை நிறைய சம்பாத்தியம் இருக்கும். அப்படி ஒரு நிலையில கடந்த 7 ஆண்டுகளா இயற்கை ரீதியான வேளாண்மையில அதிதீவிர ஈடுபாடுங்கிறீங்களா? என்ன காரணம்? சார், வெளிநாட்டுல போனா பணம் கிடைக்கும் சார். ஆனா அங்க இருக்கிற மண்ணும் சுத்தி இருக்கிற ஒரு செடி கூட அங்க நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியாது. ஒரே சூட்டுத்தன்மை, சூடு. அந்த இடத்துல இருக்கிற வெறும் மணல் காடு, அதுலதான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் நம்ம பூமியும் நம்ம இருக்கிற மண்ணும் அது இருக்கிற வளமும் என் கண்ணு முன்னாடி எப்பவுமே தெரிஞ்சிட்டு இருந்தது. பசுமை மாறாம இருக்கும் இல்லையா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதுல இருந்தா எனக்கு தோணுச்சு, எனக்கு என் பூமி, என்னோட பூமியில கொஞ்சம் செடிகள் நட்டு மரங்கள் நட்டு அதுல வந்து அந்த விஷயத்தை நம்ம வந்து தொடர்ந்து செய்யணும் அதுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. சரி, இந்த மாதிரியான ஒரு ஆர்வத்தின் பிரகாரம் கை நிறைய சம்பளம் அப்படிங்கறத உதறிட்டு வரக்கூடிய நிலையில குடும்ப அங்கத்தினர்களுடைய எதிரொலிப்பு என்னமாய் இருந்து? அப்படி ஒண்ணும் இல்ல சார். எல்லாருமே வாங்க, நீங்க வாங்க, தாராளம் வந்து செய்யுங்கன்ற மாதிரி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்படியா? ஆமா. சரி, என்னென்ன மாதிரியான பயிர்கள்ல ஈடுபாடு, அது எந்த விதத்துல இயற்கை ரீதியா செய்யறதுக்கு உங்களை தூண்டிச்சு? சார், நான் எப்பவுமே நம்மாழ்வாருடைய வீடியோ அதிகமா பார்ப்பேன். ஏன்னா இயற்கைங்கிறது நமக்கு கடவுள், அதுதான் எல்லாம் தருது. அந்த இயற்கை நம்ம பாதுகாக்கணுங்கிற விஷயத்த நம்மாழ்வார் எப்பவுமே அவருடைய வீடியோல சொல்லுவாரு. நான் நேரடி பார்த்ததில்லை நம்மாழ்வார், ஆனா அவருடைய வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்து அவரு தான் இன்ஸ்பிரேஷன். என்ன செய்யணுங்கிறத அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அந்த விஷயத்த வச்சுதான் நான் கொஞ்சமாவது நோய் இல்லாம நம்ம வாழணும். நம்ம மட்டும் இல்ல, நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயம் வாழணும். எல்லாரும் வாழணும்னா அதுக்கு இயற்கையிலே நமக்கு இருக்கிற இயற்கையோடு இணைஞ்ச ஒரு விவசாயமா இருந்தா நம்ம நல்லபடியே நோய் இல்லாம வாழலாம். சரி, நம்மாழ்வார உங்களுடைய குருவா ஏத்துக்கிட்ட நிலையில சில பயிற்சிகள் கூட வேளாண் ரீதியா மத்திய மாநில அரசு திட்டங்கள் வழி பயிற்சிகள் கொடுப்பாங்களே, இயற்கை ரீதியா கூட நிறைய பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய நிலையில பங்கெடுத்த அனுபவம் இருக்கா? அதுவும் கூட எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்குங்கிறீங்களா? ஆமா சார், நான் வந்து ஆத்மா ட்ரைனிங் சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல எனக்கு வந்து 3 நாள் களப்பயிற்சி ட்ரைனிங் என்ன கூட்டு போயிருந்தாங்க. கண்டூர் சுற்றுலா. ஆமா, 3 நாள் சுற்றுலா. அந்த சுற்றுலால எனக்கு வந்து இயற்கை விவசாயத்தினுடைய இதுல எப்படி அமிர்த கரைசல் தயார் பண்ணணும், எப்படி அஞ்சலி கரைசல் தயார் பண்ணணும், பூச்சி விரட்டிகள் தயார் பண்றது எப்படி என்ற விஷயங்கள்லாம் நல்லா சொல்லி தந்தாங்க. அவங்களா சொல்லி தந்தாங்களா? நீங்க சில சந்தேகங்களை கேட்டீங்களா? இல்ல சார், எனக்கு வந்து அஞ்சலி கரைசல் தெரியும். ஆனா அமிர்த கரைசலுடைய தெளிவு வந்து எனக்கு நான் அங்கே தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அந்த ஒரு இலை கரைசல் அப்படிங்கிற தன்மையில நீங்க பயிற்சிக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு கிராமங்கள்ல இந்த இலைகளை தேர்வு செய்யக்கூடிய நிலையில பார்க்கக்கூடியவங்க என்ன மாதிரி கருத்தை கேட்டாங்க? நீங்க அவங்கள்ட்ட என்ன மாதிரி கருத்தை பிரதிபலிச்சீங்க? சார், இப்போ எங்க பக்கத்துல எல்லாம் பிரண்டை வந்து செடியில பண்ணிருக்கோம். இது எதுக்கு சும்மாதான் கிடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த அஞ்சலி கரைசல் விஷயத்த பண்ணும்போது தான் பிரண்டையும் ஒரு இதுதான் அஞ்சலி கரைசல்ல ஒன்னா வருது. அப்பதான் நான் நினைச்சேன், இந்த விஷயத்த பிரண்டை எடுக்கும்போது கேட்டாங்க எதுக்குன்னு. நம்ம விலையில வர பூச்சியை விரட்டுறதுக்கு இந்த பிரண்டையும் ஒரு ஐட்டம் சொன்னோம். அவங்களும் அப்படியா, விஷயம் புதுசா இருந்தது அவங்களுக்கு எல்லாம். பொதுவா இந்த பால் வரக்கூடிய இலைகள்பாங்களே, அதானா? பால் வர இலையும் உண்டு, இதுல ஆமணக்கும் உண்டு. இது நம்ம இது நிறைய ஒரு 5 இலை இருக்கு சார். வேப்பில, ஆமணக்கு, ஆடாதோடா,
இது இப்படி ஒரு 5 இலை நம்ம சேர்த்து இது பண்ணி வச்சோம்னா அந்த 5 இலையும் அது மாடுகள் கடிக்காது, மற்ற மாதிரி எந்த பூச்சியும் வராத 5 ஐட்டம்ஸ். அது பூச்சி விரட்டி மட்டும்தாங்கிறீங்களா அல்லது அது வளர்ச்சி ஊக்கியாட்டும் செயல்படுது, நோய் விரட்டியாட்டும் பயன்படுதுங்கிறீங்களா? சார் அதுல எருக்கு நம்ம சேர்ப்போம். எருக்குங்கிறது ஒரு போரான் சத்துள்ள ஐட்டம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? போரான் அது நம்மாழ்வார் வீடியோல அவர் சொல்லுவாரு, போரான எல்லா இடத்துலயும் சேர்க்கணும். தென்னையா இருந்தாலும் சரி, நெல்லா இருந்தாலும் சரி, போரான் நம்ம சேர்க்கும் போது அந்த சரி எருக்க சேர்க்கிறப்போ எருக்குல இருந்து கிடைக்கிற போரான் தான் ரொம்ப முக்கியம். அந்த செடியை வளர்றதுக்கும் செடியிலிருந்து எல்லா விதமான விதைகளும் எல்லாம் அந்த இது வாரதுக்கு விளைபொருட்களுடைய தரமான விலை கொண்டு வரணும்னா அதுக்கு போரான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. சரி, இந்த நிகழ்ச்சி வாயிலா அந்த 5 இலை கசாயம் அப்படிங்கிற ரீதியில தயாரித்த முறையை ஒண்ணு சொல்லாமா? கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி தயார் பண்ணுவீங்க? ஆக்சுவலி நமக்கு ஒரு 5 இலை, அதாவது ஆடு கடிக்காத இலைகள், பூச்சி எந்த இதுவும் பூச்சி தீண்டாத இலை. இது இப்படி எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒண்ணு நம்ம ஆடாதோட எடுத்தீங்கன்னா அதுல கசப்பு இருக்கும். வேப்பிலை, அதுக்கு அடுத்தது நமக்கு பெரண்டை ஒண்ணு, அதுக்கு அடுத்தது நமக்கு இது பண்ணீங்கன்னா நொச்சி ஒண்ணு, முந்திரி இலை, அரளி இலை. எத்தனை 5 தான் இருக்குன்னு கிடையாது, எவ்வளவு அதாவது இந்த ஆடு மாடு. நானும் கூட யோசிச்சேன், பொதுவா 10 இலை கசாயம் பாங்க, நீங்க 5 இலை கசாயம் அப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதை என்ன பண்ணுவீங்க? அதை என்ன பண்ணணும், சின்ன 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 துண்டா கட் பண்ணிட்டு அதை நம்ம கோமூத்திரம் இருக்கு இல்லையா? ஆமா, ஹோமியம், நாட்டு கோமியமா இருந்தா ரொம்ப சந்தோஷம். மாடு வளர்ப்பு இருக்கும் போலுக்கு. ஆமா, மாடும் இருந்தாதான் சார் இயற்கையோட விவசாயத்துல மாடு ஒரு பங்கு கூட சேர்ந்தது. அத என்ன பண்ணுவீங்க? அந்த கோமூத்திரத்துல முழுக்க மூடி வச்சு ரொம்ப டைட்டா இறுக்கி வச்சிட்டோம்னா அதை ஃபுல்லா காற்று போகாம மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு டெய்லி காலையில லேசா திறந்து விட்டு ஒரு கலக்கிட்டு மூடி வச்சிடணும். கலக்குதல் 2 திசை சொல்லுவாங்களே, எதிர் திசையா கடிகார திசையா? ஒரு திசை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அந்த திசையிலே சுத்தினா போதும். அதுல என்னன்னா அதுல இருக்கிற ஏரோட்டம், அதாவது ஆமா உள்ள இருக்கிற சுத்தி விடும்போது அந்த காற்று அதுக்குள்ள போய் அந்த ப்ராசஸ் உள்ள இருக்கிற அந்த செயல்முறை இருக்கு இல்லையா, அதை ஸ்பீடு பண்ணி விடும். அதுக்குதான் அதை காற்று பண்ணி விடுறாங்க. சரிங்க சார், உங்களுடைய அனுபவம் கூட நாங்க கூட கேள்விப்பட்டோம், தென்னை, வாழை, பப்பாளின்னு. இப்ப தென்னை எடுத்துக்கிட்டோம்னா இயற்கை சாகுபடி நுணுக்கங்கள் அது என்ன மாதிரி கையாளுறீங்க சார்? இயற்கையில எங்க இப்போ ஆக்சுவலி தென்னையை நம்ம நடுறப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். தென்னையை இப்போ கீழே நார்மலா என்ன பண்ணுவாங்க, எனக்கு முன்னாடி பார்த்திருக்கிறேன், முந்தி தென்னை நடும்போது இந்த உப்பை போடுவாங்க, இந்த கொஞ்சம் அடி உரமாட்டு காஞ்ச நம்ம சாணியை போடுவாங்க, அது பூரா காஞ்ச சருவு போடுவாங்க. இப்ப இடையில வந்தப்ப என்ன பண்ணாங்க, இது அந்த எறும்புகளுக்கு தொல்லையும் மற்ற மாதிரி செதில் எல்லாம் இது பண்ணிடும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நிறைய அந்த செதில் போவதுக்கு எறும்பு பொடியை தூக்கி உள்ள போட்டு ஒரு ரசாயனத்தை போட்டு மூடி வச்சுட்டாங்க. சரி, ஆக்சுவலி இப்ப நாங்க என்ன பண்ணோம்னா அப்படி இல்ல, நாங்க இப்ப பழைய முறைப்படியே இது போட்டுட்டு இதையும் வச்சுட்டு இப்ப எதிர்பூஞ்சானம் சொல்லிட்டு ஒண்ணு தராங்க. எதிர்பூஞ்சானம்னா அது இந்த இயற்கை ரீதியா திரவ வடிவில் இருக்கு சார். அதை நம்ம சேர்த்து விட்டோம்னா அந்த அடியில எந்த ஒரு பங்கஸும் வேறு அழுகல் இந்த மாதிரி எதுவுமே வராது. நீங்க பாக்குறீங்க? ஆமா சார், ட்ரைகோடர்மா விரிடின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கை பூஞ்சானம் தர்றாங்க அரசாங்கத்திலிருந்து. அது எல்லா ஆராய்ச்சி நிலையங்கள்ல இருக்கு. நம்ம கேட்டு வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா வேற அழுகலோ மற்ற மாதிரி எந்த ஒரு விதமான இதுவும் அந்த தென்னைக்கு வராது. சரி, இந்த மாதிரியான அணுகுமுறைக்கு பின்னால இவருடைய தென்னந்தோப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு பார்வையிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா, உங்க தென்னந்தோட்டத்தை பார்க்கணும்னா எந்த பக்கமா வரணும் சொல்லுங்க பாப்போம். என்னுடைய தோட்டம் இருக்கிறது பின்னவளைங்கிற ஒரு பகுதியில் இருக்கு. பார்வதிபுரம் கழிஞ்சு அந்த தோட்டியோடு இருந்து பரசேரி ஜங்ஷன் வந்துட்டு, பரசேரி ஜங்ஷன்ல இருந்து ஆளூர் போற ரோட்ல இடையில ரயில்வே கிராசிங் ஒண்ணு வரும். சரி, அது பக்கத்துல பின்னவளை. ஒரு அருமையான பசுமையான இயற்கையான விழிப்புள்ள தோட்டம். ஆமா. எல்லா நடைமுறையுமே இயற்கை சார்ந்தா இல்ல பேச்சுக்காகவா? இல்ல சார், நம்ம டிரான்சிஷன்ல முழுக்க இப்ப மாறி அந்த இதுல வந்துட்டு இருக்கோம். சரி, பொதுவா ஒரு பேச்சு இருக்கு அப்படின்னா அந்த சத்தம் கூட அதிக அளவுல கேட்கு. இயற்கை ரீதியா உற்பத்தி எடுக்கிறது கடினம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்களா? அனுபவபூர்வமா சாதா செயற்கை ரீதியா செய்யக்கூடிய தென்னையிலிருந்து வெட்டக்கூடிய ஒரு வெட்டுக்கு ஒரு கொலையில எத்தனை காய்கள் வெட்டுறாங்களோ அதே அளவுக்கு இயற்கை ரீதியா கொண்டு வர முடியும்னு நம்பிக்கை இருக்கா? சார், ஸ்பீடா இப்போ இன்னைக்கு வெட்டிட்டு இன்னைக்கு நட்டா நாளைக்கே வெட்டணும் முடியும். இயற்கையில அப்படி பண்ண முடியாது சார். இயற்கைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா நம்ம பூமியை நாசம் பண்ணி வச்சுட்டோம்.
இப்ப அந்த பூமி வந்து பழைய நிலைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது 2-3 வருஷங்கள் அதுக்குள்ள கால அவகாசங்க அதை எடுத்துட்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம செயற்கை உரத்தை போடுறதை விட நல்ல விதமான மகசூலே நம்ம இயற்கையிலே கிடைக்கும். நீங்க அனுபவிக்கிறீங்களா? இப்போ நான் இப்பதான் டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கேன். எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை. ஏன்னா இப்பவே என்னோட இந்த கொலைகள் வரதெல்லாம் ஒரு 6-7 கருக்குகள் வர்ற அளவுக்கு வந்துட்டு இருக்கு. சரிங்க சார். இந்த மாதிரியான நடைமுறை இருந்தாலும் கூட தென்னைக்கு உள்ளாடி ஊடுபயிரா வாழை சாகுபடியில கூட நாட்டம் காட்டுற மாதிரி கேள்விப்பட்டோம். என்னென்ன வாழை சாகுபடியிலையும் கூட லெகுவா வழிமுறையை இயற்கை ரீதியா பின்பற்றுறீங்களா? எப்படி சார்? ஆமா, நான் வந்து ரசகதலையும் பாளையங்கோட்டனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாளையங்கோட்டன்னா அதுல வந்து லைட் புளிச்சு ஒரு நல்ல இனிப்பு, அது வந்து அந்த மனம், இது எனக்கு நல்லா பிடிக்கும். மட்டியில தான் பொதுவா மனம் சொல்லுவாங்க. உங்க பகுதி பாளையங்கோட்டன் வந்து பழுத்துருச்சுன்னா அந்த வீட்டு வெளியில இருக்கவங்களுக்கே அந்த மனம் தட்டும் சார். அந்த அளவுக்கு அருமையான பழம். சரி, பொதுவா பாளையங்கோட்டனை பொறுத்த அளவுல சாகுபடி அப்படிங்கிறது லெகுவான முறைங்கிறாங்களா? நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல்லாம் அந்த அளவுல இருக்காதுங்கிறாங்களா? உண்மையா? உண்மைதான் சார். அதுல வந்து அதிகபட்சமா எந்த நோய் தாக்கலும் இல்ல. ஈஸியா அது வந்து நம்ம சிம்பிளா கொடுக்கற இதை எடுத்துட்டே அது நல்லா வளர்ந்துடும். சரி, சிம்பிளா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றேன். அப்படி என்ன இயற்கை ரீதியா நுணுக்கங்கள், உரம் கொடுத்தல்ல, தண்ணீர் மேலாண்மை, இதுல எல்லாம் என்ன நுட்பத்தை கையாளுறீங்க? அது வந்து வெறிய தாங்குற சக்தி வந்து இந்த பாளையங்கோட்டனுக்கு இருக்கு. ரெண்டாவது, நம்ம மீன் அமிலம் நம்ம வந்து என்ன வாரத்துக்கு ஒருக்க கொடுப்போம். கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தாலே. நல்ல மீனா அழுகுன மீனா? அழுகுன மீனை நாங்க வந்து நாட்டு சர்க்கரை எல்லாம் சேர்த்து மீன் அமிலமா 45 நாள் உள்ள வச்சு அதை வந்து அமிலமா எடுத்து ரெடி பண்ணி அதை வந்து நம்ம எல்லா செடிகளுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரி, இந்த மாதிரியான நுட்பங்கள் அனுபவபூர்வமான விவசாயிகள் சொல்லி தந்த பாடமா, அல்லது நீங்க உங்களுடைய குருவா ஏற்றுக்கிட்ட நம்மாழ்வாருடைய தகவல்களை சேகரித்ததன் வெளிப்பாடா, அல்லது அரசு ரீதியான பயிற்சியின் தன்மையா? சார், முழுக்க இதனுடைய எல்லா விஷயத்துக்கும் நம்மாழ்வார் தான் காரணம். அவருடைய இப்பவும் நான் அவரை வந்து வணங்கிட்டு தான் சொல்றேன். அவர் வந்து நமக்கு இந்த காலத்துக்கு நம்ம வாடுறதுக்கான நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு சார். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை ஸ்திரப்படுத்துங்க பார்ப்போம். இயற்கை ரீதியான சாகுபடிக்கு வருவதற்கு முன்னால நானும் கூட செயற்கை ரீதியா தான் செய்யிட்டு இருந்தேன். என்னுடைய குடும்பங்கள் கூட உடல் ரீதியா மருத்துவமனை பக்கம் போகக்கூடிய நிலை இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த நிலை மாறி இருக்கு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. என்னுடைய தனிப்பட்ட அனுபவம், என்னுடைய பையனுக்கு இந்த வீசிங் பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ என்னுடைய கருக்கு இளநீரை வந்து கடந்த 41 நாளா நான் வந்து தேனோட கலந்து, ஏன்னா உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி கூடிச்சுன்னா இந்த நோய் வந்து வெளியே வர முடியுங்கிறதுக்காக கொடுத்து ஓரளவுக்கு அந்த விஷயத்துல இருந்து நான் வந்து நேரடி அனுபவத்துல இருக்கிறேன். அதனால கண்டிப்பா சொல்லுவேன், இயற்கையில எந்த விஷயத்தை நம்ம செய்யறோமோ அது நம்ம மட்டும் இல்ல, நம்மளோட சுற்று வட்டாரத்தையும் நம்மளோட எல்லாருமே நல்லபடியா வாழ வைக்கும். ஆனா சில கருத்துக்கள் ஓங்கி ஒலிக்குமே, என்னப்பா நீ இயற்கை ரீதியா ஈடுபாடு கட்டுற, என்ன சம்பாத்தியம் கிடைச்சிட போகுது அப்படின்னு. அது வந்து தப்பு சார். இது வருமானம்ங்கிற ரீதியில கண்டிப்பா வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா முறையான திட்டமிடல் வேணும் சார். இப்ப என்னுடைய தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் 3 விதமான ஸ்டெப்ல வச்சிருக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். தென்னை ஒரு பக்கம், தென்னைக்கு இடையில நடுவுல எங்கெங்க வெயில் இருக்கிறோ அந்த இடத்துல எல்லாம் எனக்கு வந்து நான் வந்து பப்பாளி வச்சிருக்கிறேன். என்ன பப்பாளி? ரெட் லேடி பப்பாளி நான் வச்சிருக்கிறேன். இந்த அனுபவம் எப்படி உங்களுக்கு வழிகாட்டுதல் யாரு? சார், ரெட் லேடி பப்பாளி வந்து என்னுடைய நண்பர் ஒரு ஆள், நான் அங்க பரிசேரியிலே அவர் வந்து ஒரு 1.5 ஏக்கர்ல ரெட் லேடி பப்பாளி வச்சாரு. எனக்கு ரெட் லேடிங்கிற பேரே அப்பதான் தெரியும், என்னென்ன விதம் இருக்குன்னே தெரியாது. பப்பாளினா நாட்டு பப்பாளி நினைச்சிட்டு இருக்கிறேன். சரி, அவரு வச்சப்பதான் என்ன பப்பாளி வைக்கிறீங்கன்னு கேட்டப்போ சொன்னாரு, அவர் ரெட் லேடி பப்பாளி வச்சிருக்காரு. ஆஹா, இதுக்கு பப்பாளியிலும் பேருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு ரெட் லேடி பப்பாளின்னு நான் குறிச்சுக்கிட்டேன். சரி, அதை வச்சுட்டு தான் அவரு அந்த பப்பாளி வாங்குறதுக்காக என்ன வாங்குற ஆட்களே தோட்டத்துக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுல ஒரு மொய்ப்பு இருக்கிறத பார்த்த உடனே ஏன் நம்ம ஒரு ஈடுபாடு காட்டக்கூடாதுங்கிற ஆர்வத்தின் வெளிப்பாடு உங்க தோட்டத்திலேயே ரெட் லேடி பப்பாளி வச்சிருக்கீங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அது ஒரு லெகுவான சாகுபடியா? அப்படி இல்ல சார், அது இல்ல, கவனம் வேணும் சார். நம்ம கவனம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. நான் இதை வைக்கிறதுக்காக முதல்ல என்னுடைய பூமியில இந்த பப்பாளி ரெட் லேடி பப்பாளி வருமாங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக முதல்ல வந்து அந்த ஒரு 5 பப்பாளியை மட்டும் என்னுடைய நிலத்துல எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஈடுபாடு இல்ல சார். இல்ல, நான் முதல்ல அந்த 5 பப்பாளியை என்னோட பூமியில கொண்டு வச்சுட்டு அந்த பப்பாளிக்கு என்னென்ன நோய் வருது, என்ன எப்படி ஈல்டு வருதுன்னு உள்ளது பார்த்தேன். ரெண்டாவது எப்படி பறிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் சார். இதுல அந்த பப்பாளி பறிப்புல என்ன ஒரு நுணுக்கங்கிறீங்க? நம்ம பாட்டுக்கு அடர்த்தி எடுத்தா வந்துட போகுது. இல்ல சார், அந்த பப்பாளி வந்து கொஞ்சம் மஞ்சள் புள்ளி வரும்போதே வௌவால் வந்து அடிச்சுட்டு போயிடும். அதுக்கப்புறம் எடுக்க முடியாது நம்ம, அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால பப்பாளிக்கு எந்த டைம்ல அதை கரெக்டா நம்ம காய எடுக்கணுங்கிறத பார்த்து எடுக்கலன்னா நமக்கு வந்து நஷ்டம் தான் வரும் சார். சந்தைப்படுத்தல் அப்படிங்கிறது நிறைய பேர் நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். ரெட் லேடி பப்பாளியை பொறுத்தளவுல உற்பத்தி அதிகமானதுக்கு பிறகு விற்பனையில ஒரு தொய்வு ஏற்பட்டு தலையில கை வைத்த விவசாயிகளும் உண்டு.
தன்னம்பிக்கையோடு உயர்வா வந்தவங்களும் உண்டு. நீங்க எந்த வகையில இருக்கீங்க சார்? நான் அந்த 5 பப்பாளி இருக்கும்போதே எனக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுங்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு ட்ரையல் தான். எனக்கு நான் பண்ணல மார்க்கெட்டிங். நான் என்ன பண்ணுவேன்னா, தோட்டியூட்ல இருந்து நாகர்கோவில் வரைக்கும் இருக்கிற பகுதியில நான் போய் இருக்கிற எல்லா கடைகள்லயும் போய் கேட்பேன். இந்த பழக்கடைகள்ல அந்த மாதிரியான ஒரு நடைமுறையை பின்பற்றி வெற்றிவாக சூடிட்டு வராங்க. நமக்கு நேரம் அப்படிங்கிறது ஒரு அட்டவணைப்படுத்தலுக்கு உட்பட்டதுனால இன்னும் கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இருந்தாலும் கூட நிகழ்ச்சியை கேட்டிருக்கக்கூடியவங்க என்ன திடீர்னு நிறுத்திட்டாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலையில உங்க அலைபேசி வாயிலா அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கிடட்டுமே. அலைபேசி ஒன்று சொல்லாமா? கண்டிப்பா சார். என்னுடைய அலைபேசி எண் சொல்லுங்க. 8508283359. நான் கூட தமிழ்ல சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 8508283359 8508283359. இயற்கை ரீதியான சாகுபடி நுணுக்கங்களை ரொம்ப அருமையா இவங்க கருத்துக்களை பிரதிபலிச்சிருக்காங்களா? இவங்கள்ட்ட சில தகவல்களை இந்த மாதிரியான ஒரு நுட்பங்கள் வழி கேட்டு தெரிஞ்சுக்கலாம அலைபேசி வாயிலா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தெளிவான பதில் அலைபேசி வாயிலா கேட்கக்கூடிய நிலையில சொல்லிக் கொடுக்கப்படுமா? எப்படி? கண்டிப்பா சார், கண்டிப்பா. எல்லாரும் யான்பெற்ற இன்பம் பெருக இவையும் சார். எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம், எல்லாருமே செய்யட்டும். இதுவரை நோயின்றி வாழ வழிகாட்டும் இயற்கை விவசாயம் குறித்து பல்வேறு தகவல்களை அனுபவபூர்வமா எடுத்துச் சொல்லி எல்லாரையும் இயற்கை ரீதியான விவசாய சாகுபடிக்கு வர்றது மாதிரி வெளிப்படைய செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி சார், நன்றி. இதுவரை நோயின்றி வாழ வழிகாட்டும் இயற்கை விவசாயம் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் பரசேரி ஏ மதிபூஷன் அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் இ பகதூர் ராமையா, ஏ லாரன்ஸ்.